ஹே எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுறேன். சேனல் பேர் வித் விக்கி. இதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னடா இவ சில பேருக்கு என்ன நிறைய பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். ரீசன் என்னன்னா, விக்னேஸ்வரி தமிழ்ன்ற ஒரு சேனல்ல வந்துட்டு 4 வருஷமா வீடியோஸ் போட்டுருக்கேன். 4 வருஷம் வீடியோஸ் போட்டுமே 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கேன்ட்டு 2000 சம்திங் நம்பர் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல வந்து நல்லா போயிட்டு இருக்கு வீடியோஸ். இப்பதான் வந்துட்டு தூக்கி பிடிச்சி வியூஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்பதான் என் பழைய சேனல்ல வந்துட்டு வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, பழைய மாதிரி வந்துட்டு மானிட்டைசேஷன் பிரச்சனை வந்துருச்சு. பழைய மாதிரி மீன்ஸ் மானிட்டைசேஷனே வரல. 4 வருஷம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண இப்பதான் 2-3 மிஸ்டேக் நான் பண்ணதால எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஸோ அந்த சேனல்ல வந்துட்டு போடுறது பதில் புதுசாக ஒரு சேனல் வந்து பழையபடி எனக்கு எப்படி மணிமேகலை வந்து விஜய் டிவி மணிமேகலை இப்போ ஜீ தமிழ் மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. என்னை எங்கே தூக்கி போட்டு இது பண்ணாலும் வந்துட்டு நான் புதுசாக முளைச்சி ஃபர்ஸ்ட்லேருந்து கீழே இறக்கி விட்டாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து பண்ணுவேன். அந்த மாதிரின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துட்டு இப்போ வந்துருச்சு. அவங்க எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி புது சேனலில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது புது சேனல் பண்ணுறேன். பட் பழைய சேனலில் வந்துட்டு இது அபேண்டன் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிட்டேன்னா இல்லை, அந்த சேனல் போயிட்டே தான் இருக்குது. அந்த சேனலும் என்கிட்ட இருக்குதான். அந்த சேனலில் நான் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா டெலிட் பண்ணல. நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ 2-3 வீடியோ தான் வந்து மானிட்டைசேஷனுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக நான் டெலிட் பண்ண போகிறேன். பட் அதுவும் பெரிய வீடியோ போன வீடியோஸ் கிடையாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் என் சேனல் விக்னேஸ்வரி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, எப்படி வியூஸ் கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக்லாம் இந்த 4 வருஷத்தில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம், ஸ்ட்ரைக் வாங்குறதுலேருந்து, அப்புறம் காப்பிரைட்ஸ்லேருந்து வரதுலேருந்து, அப்புறம் இந்த மாதிரி வைலேஷன் யூடியூப் வைலேஷன்ஸ் எப்படி பாலிசி எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி தப்புலாம் பண்ணியிருக்கேன் இந்த 4 வருஷத்தில், 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எடுத்தேன், ஒரு வீடியோ 1 lakh வியூஸ் போயிருக்கு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ், இது எப்படி வந்துச்சு, ஸோ ஷார்ட்ஸ்லாம் எப்படி போடணும் அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பேன். ஸோ அதுக்கான வீடியோஸ் அது மாதிரி சேனல் கிடையாது இது. பட் அதுவும் கற்றுக் கொடுக்குற மாதிரியான வீடியோஸும் பண்ணுவேன். ஏன்னா நான் பண்ண தப்பு நிறைய பேர் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ மறக்காமல் வித் விக்கியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அந்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னும் என்ன சொல்கிறது, ஃபுல் வீடியோ பாருங்கள், தயவுசெய்து வந்து கட் பண்ணாதீங்க. என்னோட பழைய வீடியோ சேனலில் வந்து அனலிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 hour வீடியோ போட்டாலுமே 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க, 3 நிமிஷம் தான் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் போயிடுறீங்க. ஸோ நான் அதுக்கு தான் போர் அடிக்காமல் இனிமேல் வந்து சின்ன சின்ன வீடியோஸாக போடலான் இருக்கேன். எவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் நான் எடுத்தாலும் 1 hour ஃபுட்டேஜ் நான் எடுத்தாலுமே ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் பண்ண போகிறேன். பட் நல்ல வீடியோஸ் மீன்ஸ் நல்லா சேனல் போச்சுன்னா மட்டும்தான் நிறைய பேர் வந்து எனக்காக பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்ற சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் 1 hour வீடியோஸ் தான் போடலான் இருக்கேன். அதான் நான் பண்ண தப்பு. பட் ஆனால் அதுவும் நல்ல வியூஸ் போச்சு கைஸ். பட் ஆனால் நிறைய வருதுல இந்த வார்த்தை. இதான் எனக்கு கொஞ்சம் புது சேனல்ன்றதால கொஞ்சம் இதுவாக இருக்குது. எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க, புதுவான வியூவர்ஸ் வர போகிறாங்க. 2000 வியூஸ் தான், சாரி 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள். அவங்களுக்கு நான் எப்படி வீடியோஸ் போடான்னு தெரியும். இது புது சேனல், யாருக்கும் தெரியாது அவ்வளோவா. ஸோ மறக்காம எப்படி என் பழைய சேனல் சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த புது சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பட் பழைய சேனல் எப்படியாச்சும் மானிட்டைசேஷன் வர வச்சிருவேன் ஒரு 2 yearsக்குள்ள. எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. 1 monthல அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு 1 hour டைம் இருக்கு, 1 hour மந்த் டைம் இருக்கு இப்போதைக்கு. இப்போ 1 hour மந்த்துக்கு நான் ட்ரை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்ற விஷயம் வந்துருச்சுன்னா கூட எனக்கு எப்படி 1-2 years வெயிட் பண்ணியாச்சு என் சேனலில் வந்து மீட் எடுக்கணுன்றது தான் என்னோட எய்ம். என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோஸாக போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் வீடியோஸ் எல்லாத்தையும். ஸோ அண்ட் நீங்களும் வந்துட்டு எப்படி வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும், டைட்டில் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், டேக்ஸ் கிரியேட் பண்ணணும். டேக்ஸ்ன்றது யூடியூப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். பட் இது வந்து ரியாக்ஷன் வீடியோஸும் நிறைய வரும். அப்புறம் பிக் பாஸ் கூட நான் இதிலே போடலான் இருக்கேன், இந்த சேனல்லே போடலான் இருக்கேன். இந்த வருஷத்துக்கு பிக் பாஸ் இந்த வீடியோஸ்லாம் இங்கே போடலான் இருக்கேன். இல்லாட்டி சப்போஸ் எனக்கு மானிட்டைசேஷன் வந்துருச்சு அந்த சேனல் விக்னேஸ்வரி தமிழுக்கு. ஸோ விக்னேஸ்வரி தமிழோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. என் பழைய சேனல் வந்து நீங்கள் தெரியாதவங்களுக்கு வித் விக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பழைய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சேனல் போனதுக்கு ரீசனுமே வந்துட்டு நான் நிறைய பாலிசிஸ் ஃபாலோ பண்ணாது மீன்ஸ் அதுக்கு நான் ஸ்டோரி டைம் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்குமே அந்த
யுவர் சேனல் வில் பி நாட் மானிட்டைஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எப்படி வந்து மீட் எடுக்கணுன்ற விஷயத்த வந்துட்டு நான் சப்போஸ் என் சேனல் மீண்டு வந்துருச்சு எனக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி 1 மந்த்லேயே இப்போ 1 மந்த் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த 1 மந்த்துக்குள்ளே நான் அப்ளை பண்ணிட்டு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கான வீடியோவும் போடுறேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதாவது தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து எப்படி வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸோ எப்படி வந்து நான் பண்ண 4 வருஷம் மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த நெட்டா சேனல். ஸோ பார்க்கலாம் கைஸ். நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பாய்.